நம ஓம் சிவாய நமஹ. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமஹ. சிவாய நம ஓம் நம சிவாய. சுகவாரி முதல் பாடல் நீங்க பாடுங்க. இந்தமுது கணிப்பாக கற்கண்டு சீனிதே எனருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை என் நேரம் நின்னன்ப இடையராது உருகினாடி உன்னிய கருத்தமிழ உரை குளறி உடல் எங்கும் ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடிதான் கண்ணிகை ஒருத்தி சிற்றின்பம் வேம்பு எனினும் கை கொள்வன் பக்குவத்தில் கணவனருள் பெருமுனே சொன்னவாறு என் மனக்கருவி நகையாவண்ணது போல் சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோற்றின் சுகாரம்பமாம் சுத்தனே குணமான பரதெய்வமே பரம் ஜோதியே சுகவாரியே. சுகவாரி அப்படிங்கிற முதல் பாடல்ல தாய்மானவர் கருத்துக்கு, மனதிற்கு, அறிவுக்கு எட்டாததை, உணர்வுக்கு எட்டாததை எப்படி நமக்கு புரிய வைப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது உணவின் மூலம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறார். எல்லா விஷயங்களும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். மூக்கால் உணர்கின்ற விஷயங்கள் வாசனை, காதால் கேட்கின்ற விஷயங்கள் கேட்பது, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடியது, உணரக்கூடியது, பேசக்கூடியது, சுவைக்கக்கூடியது, இந்த ஐம்பொறிகளால் நுகரப்படுகின்ற விஷயங்கள் மனதிற்கு எட்டுகின்றது, புத்திக்கு எட்டுகின்றது, அறிவுக்கும் எட்டுகின்றது. அப்படி எட்டினால்தான் அதனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது மனசுல பதிகின்றது. குழந்தைக்கு நெருப்பு சுடும் என்பது தெரியாது. அது தவறுதலா வச்ச உடனே கையை எடுத்துக்குது. அன்றையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து அந்த குழந்தைக்கு நெருப்பை பார்த்தா அதுக்கு என்ன தோணும், இது சுடும் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆக உணர்ச்சிக்கு அது என்ன ஆச்சு, வந்துருச்சு. எறும்பு கடிச்சா தெரியுது, கொசு கடிச்சா தெரியுது. அப்படி உணர்ச்சி, தோல், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி தாய்மானவர் மிக உயர்ந்த பேரானந்த நிலையை என்ன சொல்றாரு அப்படின்னா உணர்வுக்கு எட்டாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சதில்லை. அந்த அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா கருத்துக்கு எட்டாத ஒன்றை, உணர்வுக்கு எட்டாத ஒன்றை நமக்கு உணவின் மூலம் சொல்லி புரிய வைக்கின்றார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பாடல்ல. காலையில் நம்ம பார்த்தது இன்னமது கனிவாகு கற்கண்டு சீரிகே என ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை எந்நேரம் நின்னன்பர் இடையராது உருகினாடி. வலிய வந்து இன்பம் கொடுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன நமக்கு நம்முடைய இலக்கியங்கள்ல, நம்முடைய மார்க்கங்கள்ல நிறைய மார்க்கங்கள் இருக்கு. முக்கியமானது சொல்றது 4 மார்க்கம்: பக்தி யோக மார்க்கம், ஞான யோக மார்க்கம், கர்மயோக மார்க்கம், ராஜயோக மார்க்கம். இந்த இடத்துல சொல்றது பக்தியை சொல்றாரு. வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை அப்படிங்கிறது. அதாவது பக்தி என்ன பண்ணுதுன்னா மனிதனுடைய உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகிறது. யார் ஒருவனுக்கு பக்தி அதிகமாக இருக்கின்றதோ, இறைவன் மீது அன்பு அதிகமாக இருக்கின்றதோ,
ஒழுக்கம் சிறந்த நிலையில் இருந்து வாழ்க்கையை நடத்துகின்றானோ அவனுக்கு இறைவன் மீது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக பக்தி வருகிறது. அந்த பக்தி என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுடைய உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகிறது. இப்படிதான் இருக்கணும், இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் வந்து என்ன பண்றான்? வாழ்கின்றான். அதிலிருந்து அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து என்ன பண்றதில்லை? பிசகுவதில்லை. உங்களை விட்டு போகம் அப்படிங்கிறது நீங்குது. யோகம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா தானாகவே வந்து அமைகிறது. அப்படி அமையும் போது என்ன கிடைக்குதுன்னா ஆனந்தம் கிடைக்கின்றது. அந்த ஆனந்தம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுதா குறையுதானே? கூடுதலும் இல்லை, குறைதலும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுலேயே என்ன பண்றோம்? ஊறி திளைத்திருக்கின்றோம். ஆனந்தம் இறைவனை வழிபடுவதனால், இறைவனை நினைப்பதனால் ஆனந்தம் கூடுதா அப்படின்னா கூடுற மாதிரி தெரியும். ஆனால் அதிலிருந்து நம்ம விலகாமல் இருக்கின்ற பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல பெரிய விஷயம். சொல்ற இடத்துல வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை. அந்த ஆனந்தம் போக்கற்றது, வரவற்றது, உணர்வற்றது. இப்போ தூங்குறோம், உதாரணத்துக்காக சொல்றேன். தூங்கும் போது நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் வந்துட்டு போதா, இல்லை என்னைக்கு அப்படியே இருக்கா, இல்லை வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தது, இன்றைக்கு ரொம்ப ஆனந்தமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை நான் சொல்றேன். தூங்கும் பொழுது நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? நான் 5 வயதில் அல்லது 10 வயதில் தூங்கும் போது நான் என்ன அனுபவிச்சனோ ஆனந்தம், அதே ஆனந்தத்தை இன்னைக்கு தூக்கத்தில் என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். என்ன ஆனந்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நன்றாக தூங்கினவனை எழுப்பி நீங்க எப்படி தூங்குனீங்க அப்படின்னு கேட்டா நல்லா தூங்கினேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு சொல்ல தெரியாது. அப்போ நீ தூங்கினதை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனா நீங்க எந்திரிச்ச பிறகு என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் நன்றாக தூங்கினேன்னு சொல்றீங்களே, யார் பார்த்தா? உங்களுக்கு நீங்களே ஒரு உணர்வு உங்களுக்கு என்ன பண்ணுது? சொல்லுகின்றது. அந்த உணர்வை அடிப்படையாக வைத்துத்தான் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த தூக்கம் என்கின்ற ஆனந்தம், அதில் இருக்கின்ற ஆனந்தத்தை ஏதாவது இடையீடு, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆழ்ந்த உறக்கத்தில் நான் சொல்றேன். போக்கற்றது, வரவற்றது, உணர்வற்றது. அப்போ இந்த பாடல்ல என ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை. இறைவனை நினைக்க 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 அவங்க என்ன பண்றாரா? வலிய நம்மை எடுத்துக் கொள்கின்றார், பற்றி கொள்கின்றார். நாம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறாரு? 10 அடி. அப்படிங்கிறத விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். என்ன அப்படின்னா நாம இறைவனை நெருங்க நெருங்க இறைவனும் நம்ம என்ன பண்றாரு? நெருங்கி வருகின்றார். பக்தி வரையில் படுவோர் காண்க. பக்தனுக்கு சோதனைகள் நிறைய வரும். ஆனா பக்தனை இறைவன் என்ன பண்ண மாட்டான்? கைவிட மாட்டான். சோதனையை கொடுத்து சோதிச்சு என்ன பண்றான்? உடல் போட்ட தங்கமாக நம்ம என்ன பண்றான்? மாற்றான். ஆனா போகத்தில் இருப்பவனுக்கோ சோதனைகளே இருக்காது, வருத்தம் இருக்காது, ஆனந்தமா இருப்பான். ஆனா ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிரும் அப்படின்னா மொத்தமா என்ன பண்ணிடும்? போயிடும். அப்போ அடுத்து சொல்றாரு, இன்பம் கொடுத்த நினை எந்நேரம் நின் நண்பர் இடையராது உருகினாடி. எந்நேரமும் எப்பொழுதும் இறைவனை நினைப்பதற்கு ஏதாவது நேரம் இருக்கா? கிடையாது. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நேரத்தில் நினைக்கணும், இந்த நேரத்தில் நினைக்க கூடாதுங்கிற ஒரு கணக்குலாம் கிடையாது. எந்நேரம் நின் நண்பர் இடையராது உருகி நாடி. அப்பேற்பட்ட பக்தர் என்ன பண்றான் அப்படின்னா ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த பிடிமானம் வந்துருச்சு அப்படின்னா, பற்றுதல் வந்துருச்சு அப்படின்னா இறைவனை அவன் என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சிவபெருமானுக்கும் என்னென்ன தகராறு வந்துச்சு? உங்களுக்கு இந்த கதைலாம் தெரியும் நினைக்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் பண்றதுக்கு என்ன பண்றாரு? திருமண வேலையில உட்கார்ந்துருக்கு.
ஒரு வயோதிகர் வந்து என்ன சொல்றாரு, நீ எனக்கு அடிமை அப்படிங்கிறாரு. அந்த பத்திரத்தெல்லாம் காமிக்கிறார். இந்த மாதிரி உன்னுடைய நீ அடிமை, உன்னுடைய மூதாதையருக்கு அடிமை, உன்னுடைய பரம்பரையே எனக்கு என்னது அடிமை அப்படிங்கிறார். அப்போ வந்து இவர் கேட்குறாரு, இது என்ன பத்திரம் அப்படின்னு கேட்குறாரு. இது ஜெராக்ஸ் தான் அப்படிங்கிறது. மூல ஓலை எங்கேன்னு கேட்குறாரு. அதையும் கொடுக்குறாரு. அதில் தூக்கி நெருப்பு போடுறாரு. இப்படி நீ பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் நான் இதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் கணக்கானு சொல்லி அந்த பத்திரத்தை எடுத்து காட்டுறேன். இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறீங்க, நீ யார், நீ எங்கே இருக்க, இந்த ஊரில் உனக்கு என்ன இடம் இருக்குது சொல்லி பார்ப்போன்னா காட்டுறேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கோயிலுக்கு போன உடனே என்ன பண்ணுறாரு, மறைச்சிடுறாரு. இப்போ இறைவன் என்ன பண்ணுறான், வலிய வந்து நம்ம என்ன பண்ணுறான், தடுத்தாட்கொள்கின்றார். வலிய வந்து இன்பம் கொடுத்தனை. அதுக்கப்புறம் ஆட்கொண்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தன்னை மறக்காத அளவுக்கு இறைவனை மாற்றி விடுகின்றார். எந்நேரம் என் நண்பர் இடையராது உருகினாடி. சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், இப்படி மறந்துட்டியே, நான் உன்னை என்னன்னு பாடுறது, என்னை பற்றி பாடுகிறார் யார், இறைவன். சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கிறார், நான் உன்னை என்னன்னு பாடுறது, நீ தானே பைத்தியன்னு சொன்னேன், என்ன பித்தான்னு சொல்லி சொன்னேன். யாராவது ஒருத்தருக்கு ஒரு குடும்பமே பரம்பரையா அடிமையா இருக்கணும், உனக்கு என்ன பைத்தியமாயா, இங்க வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாடு, நான் பித்தன் தான். நான் யார் மீது பித்தாக இருக்கின்றேன்னா, பக்தர்கள் மீது என்னமா இருக்கேன், நான் பித்து பிடித்தவனாக இருக்கின்றேன். இறைவன் யார் மீது பித்து பிடித்தவராக இருக்கின்றார், பக்தர்கள் மீது. அன்பும் பிடியுள் அகப்படும் மலையே. கண்ணப்ப நாயனாருடைய பக்திக்கு இறைவன் என்ன பண்றாரு, அடிமையாகிறார். அவர் பண்ண பூஜை ஒழுங்கான பூஜையா? கண்ணப்ப நாயனார் மாதிரி தப்பா பூஜை பண்ண ஆளு இந்த உலகத்துல யாரும் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பூஜையை அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா தூய பக்தி. ஒன்ஸ் இறைவனை நம்ம பற்றி பிடித்துக் கொண்ட பிறகு நமக்கு பயமே கிடையாது. இறைவனே நம்ம என்ன பண்றாரு, கைத்தாங்கள பிடித்துக் கொள்கின்றார் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ எந்நேரம் என் நண்பர் இடையராது உருகினாடி. அப்படி பிடிச்சவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கப்புறம் கடைசி வரை விடவில்லை. அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. எப்பொழுது அப்படின்னா, வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை எந்நேரம் என் நண்பர் இடையராது உருகினாடி. இந்த இடையராது உருகினாடி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். உலக ஆனந்தம், உலக விஷயங்களிலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தம் நிலையற்றது. ஆனாலும் அதை நாம் என்ன பண்றதில்லை, விடுறதில்லை. திருமூலர் பாடுறார், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஒரு செல்போனுக்கு 2, ஒரு 2 வீலருக்கு 2 2 வீலர், ஒரு வீடுக்கு 2. இந்த பக்கம் லைன்ல குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய பணக்காரங்க வீடு வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, காட்டாய்க்கு நிறைய வச்சிருக்காங்க. வீடு இருக்கு, ஆனா ஆள் இல்லை. உள்ள கூட்டி சாவி எங்க வச்சிருக்காங்க, அவங்க சொந்த ஊர். கேட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வீடு குற்றாலத்துல இருக்கு. என்னன்னா விரும்பை. இதனால என்ன வருது அப்படின்னா, ஆனந்தம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே ஆனந்தம், அந்த ஆனந்தம் நிலையானத கிடையாது. சொல்றாரு இந்த இடத்துல, எந்நேரம் என் நண்பர் இடையராது உருகி நாடிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது. இறைவனை நினைப்பதற்கு மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா பொருந்துகிறது. போக ஆனந்தம் நிலையற்றது, அருவருப்பு, துன்பம் தரக்கூடியது, விட்டு விட்டு வரக்கூடியது. மின்னல் போல சூரியனையும் மின்னலையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய பிரகாசம் பகல் முழுவதும் எப்படி இருக்கிறது, விட்டு விட்டு வருதா இல்லை தொடர்ந்து இருக்கா? தொடர்ந்து இருக்கு. உண்மையிலேயே சூரியன் மறைவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை. பூமி சுற்றி கொண்டிருப்பதனால் நமக்கு மறைவது போலவும் தோன்றுவது போலவும் காட்சி கொடுக்கிறது. ஆனா மின்னல் தோன்றி மறைஞ்சிருக்கு, மறுபடியும் தோன்றுது, மறைகின்றது. அப்படிப்பட்ட
எப்படிப்பட்டது? சிற்றின்பம். மின்னலை போன்றது சிற்றின்பம். பேரானந்த பெருநிலை, இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்கின்ற நிலை என்னது அப்படின்னா அது சூரியன் போன்றது, சூரிய வெளிச்சம் போன்றது, நிலையானது. நம்ம எந்த ஒரு பொருள் கஷ்டம் கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அதை நம்ம தொடாம இருக்கோம், பார்க்காம இருக்கோம், சாப்பிடாம இருக்கோம். மறுபடியும் இலையில வச்சாங்கன்னா அதை என்ன பண்றோம்? சாப்பிட்றோம், தொடரும், நேசிக்கிறோம், விடுறதில்லை. துன்பம் தரக்கூடியது என்று சொன்னாலும் நினைத்தாலும் தெரிந்தாலும் அதை நாம் என்ன பண்றதில்லை? விடுறதில்லை. ஏன் அப்படின்னா அதுல ஒரு இன்பம் இருக்கு. அந்த இன்பத்தின் தன்மை என்ன அப்படின்னா மின்னல் போன்றது. அதற்கு நாம் என்னவா இருக்கோம் அப்படின்னா அடிமையாக இருக்கின்றோம். இந்த காலத்துல சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம். என்ன? அப்பாடா, கரெக்டா சத்சங்கத்துல இந்த கேள்வி கேட்டா சொல்லுவாங்க போல. கரெக்டா சொல்றீங்க. எதில் அடிமையா இருக்கும்? செல்போன். மனிதன் போகாத இடத்துக்கெல்லாம் போற இடத்துக்கெல்லாம் அதுவும் என்ன கூடவே போகுது. பெட்ரூமுக்கு போகுது, லெட்ரினுக்கு போகுது, பாத்ரூமுக்கு போகுது, தூங்குற இடத்துக்கு போகுது, சாப்பிட்ற இடத்துக்கு போகுது. சத்சங்கத்திலே வந்துருச்சு, உட்காந்துருக்கேன். இந்த என்னதுக்கு ஒன்று உட்காந்துருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத. ஆமா, அது வேற எதுவும் இல்லை, இதுதான். நீதானே அன்பின் நிலை ஒருத்தர் பாடிட்டு போயிட்டார். அப்போ இது துன்பத்தை தரக்கூடியதுதான். ஒரு 2-3 நாளைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட முடியுமா அவங்களால? ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் கட்டாயம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையை நினைச்சு பாருங்க. இப்படிதான் இருந்தவா நம்ம, இப்படிதான் வாழ்ந்தவா நம்ம கிடையாது. அப்போ பொருளுக்கு அடிமையாகி விட்டோம். பகவானுக்கு அடிமையாகிறதுக்கு பதிலாக யாருக்கு அடிமையா இருக்கோம்? பொருளுக்கு அடிமையா இருக்கும், உறவுக்கு அடிமையா இருக்கும், மனைவிக்கு அடிமையா இருக்கும், மகனுக்கு அடிமையா இருக்கும், உணவுக்கு அடிமையா இருக்கும், கேட்ஜெட்ஸுக்கு அடிமையா இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஆள் மட்டும் யார் என்னவா இருக்கும்? அடிமை, அடிமை, அடிமை. இதையெல்லாம் விட்டோம்னா இறைவன் நமக்கு அடிமையாக. அங்கதான் அங்கதான் இதையெல்லாம் விட்டுட்டு இறைவனை நம்ம நாடினால் இறைவனே நமக்கு என்னவாறாரு? அடிமையாக. எப்பா நீ சொல்றது நான் கேட்கறேன். அதெல்லாம் சொல்றாரு, என் நேரம் நின் நண்பர் இடையராது உருகினாடி. பிறப்பு பிறந்திருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? போகத்தான் போறோம். இறப்பு கண்டிப்பா உண்டு. யாராவது இங்கே இருக்க போறீங்களா? சொல்லுங்க போகும். கை தூக்குங்க. இல்லை சாமி, நான் எப்படி இந்த ஜென்மத்தில் எனக்கு என்ன கிடையாது, இறப்பு கிடையாது சொல்ல முடியுமா? இறக்க போறோம், மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இறக்க போறோம். அடுத்த ஜென்மம் எனக்கு இல்லைன்னு யாராவது கை தூக்குங்க பார்க்க. தெரியாது. முன் ஜென்மமும் என்னன்னு தெரியாது, இந்த ஜென்மம் மட்டும்தான் தெரியும். அடுத்த ஜென்மம் பிறப்பு இருக்கா என்னன்றது தெரியாது. இந்த ஜென்மம் கண்டிப்பா இறக்க போகின்றோம் என்பதும் தெரியும். இது துன்பமா இன்பமா? சொல்லுங்க பார்ப்போம். பிறப்பது துன்பமா இன்பமா? வாழ்வது துன்பமா இன்பமா? நம்முடைய இன்பம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் தேன் கூட கலைக்க போனான். என்ன பண்ணா? காட்டுக்குள்ள தேன் கூட கலைக்க போனான். மேலே கலைச்சிக்கிட்டே இருந்தான். அவன் எப்படின்னா ஒரு கிளையில ஒரு நல்ல ஒரு துணியை கட்டி அந்த துணியில பிடிச்சி தொங்கிக்கிட்டே என்ன பண்றான்? இதை கலைக்கிறான். பெரிய மரம், காடு. அப்படி கலைச்சிக்கிட்டு இருக்கும்போது தேன் கூடு கலைஞ்சி தேனிலாம் போயிடுச்சு, ஓடி போச்சு. நெருப்பு வச்சு கலைக்கிறான். இந்த தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டா கீழே ஒழுகுது. ஒரு அடை அதுல இருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே என்ன பண்ணது? நரி ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தேன் அடையை வச்சு குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. என்னது? நரி. அதுல ஒரு தேனி என்ன பண்ணிருக்கு? இவனை கொட்டிருச்சு. யார? தீ வச்சு வர
தேனி கொட்டினாலும் எப்படி வலிக்கும் தெரியுமா? பயங்கரமாக வலிக்கும், நடப்பெல்லாம் வலிக்கும். அவன் தேன் கூட்டுக்கு கீழே இருக்கான். அந்த வலியிலையும் என்ன பண்ணுறாங்க, தேன் சொட்டுறதை நாக்கால் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாக்கில் விழுது டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மரக்கரையில் ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுது, தொங்கிக்கிட்டு இருக்காங்க, கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீ மேலே வந்தன்னா உடனே கொட்டிடுவாங்க. இப்போ கீழே கரடை இருக்கு, மேலே தேனி கொட்டுது, ஒரு பக்கம் பாம்பு. இத்தனை துன்பத்துக்கு இடையில் அந்த தேனை சுவைக்கின்ற இன்பத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம், இந்த துணி இருக்கு இல்லையா, கட்டி இருக்காங்க, அந்த தொங்குறதுல என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் தாக்காம அதுக்கு அது வந்து அறுத்துக்கிட்டே வருது. இந்த நரி என்ன ஆயிடுச்சு, தேன் சாப்பிட்டாச்சு, தேன் அடை முடிச்சு வச்சுன்னு சொல்லி போயிடுச்சு. இந்த கீழே கீழே அடுத்தது என்ன வருதுன்னா புலி வருது. கீழே விழுந்தா இப்போ என்ன, புலிக்கு என்ன பண்ணணும், இரையாக வேண்டும். இத்தனை துன்பத்திற்கு இடையில் ஒரு இந்த தேனை சுவைக்கின்ற இன்பத்தை என்ன பண்ணுறான், அவன் சுவைக்கின்றான். நாம் வந்து அனுபவிக்கிற இன்பம் பலவிதமான துன்பங்களுக்கு இடையில் ஒரு சின்ன இன்பம். அப்படித்தான் இருக்கு நம்ம கதை. நம்ம கதை எப்படி இருக்கு? ஆமாம், சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, என்ன அல்சர் இருக்கு, முட்டி வலி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், வடை சாப்பிட்றோம், எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு மருந்து மாத்திரையும் சாப்பிட்றோம். அனைத்து விதமான துன்பங்களுக்கு இடையில் சுவை அப்படிங்கிற உணவை என்ன பண்ணிடுறோம், நம்ம விதவிதமாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். என்ன சொல்கிறான், சாவு வந்தால் வந்துட்டு போகுது, இன்னைக்கு இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு பாரு. சொல்கிறோமா இல்லையா, நினைக்கிறோமா இல்லையா? என்னைக்கோ ஒரு நாள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நடைமுறையில் நம்ம பார்க்குறோம், நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை, கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கின்றோம். இதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, மீண்டும் மீண்டும் இந்த சிற்றின்பத்தை நாடுவதற்கு பதிலாக, பிறப்பு இறப்பில் உழவதற்கு பதிலாக யோகி அல்லது ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, துன்பமில்லாத இறைவனை, இன்பத்தை, பேரின்பத்தை என்ன பண்றான், நினைக்கின்றான். இறைவனை நினைந்து நினைந்து உள்ளம் உருகும் அளவு என்ன ஆகுதுன்னா, உறுதி வருகிறது, தெளிவு வருகிறது, விவேகம் வருகிறது. அதுதான் என்னதுன்னா இடைவிடா ஆனந்தம். என்ன ஆனந்தம்? தூங்கணும்னா நம்ம கண்டினியூஸா எவ்வளவு நேரம் தூங்கினாலும் இன்பம் கிடைக்கும். வயசானவங்க ஒரு மனிதன் 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கணுங்கிறா, 8 மணி நேரம் வேலை பாருங்க, 8 மணி நேரம் மற்ற வேலையை பாரு, 8 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு, மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க. தொடர்ச்சியா தூங்கினா தான் உடம்புக்கு என்ன கிடைக்குது, ஓய்வு கிடைக்குது, புத்திக்கு ஓய்வு கிடைக்குது, அறிவுக்கு ஓய்வு கிடைக்கிறது, உடல் உறுப்புகளுக்கும் என்ன ஓய்வு கிடைக்கின்றது. அப்படி தொடர்ச்சியா வந்து தைலதாரை போன்று இறைவனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டு விட்டு நினைக்கக்கூடாது. 1.5 மாசத்துக்கு இந்த கேம்ப் நடக்குது, முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது, அப்படியே மறந்துடுறது. அடுத்த ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதம் பார்த்துக்கலாம். அடுத்து சொல்ற, இடையராது உருகி நாடி உன்னிய கருத்த விழ. அப்படி இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா, மனசும் சாந்தி அடைகிறது, நிம்மதி அடைகின்றோம். யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, நாடி சுத்தி பண்ணுங்க. இதை முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்படி இரு, உனக்கு மனசாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அத சொல்றாரு, எண்ணங்களும் மனதின் நினைவுகளும் ஊசலாடுகின்ற மனதை என்ன ஆகுதுன்னா, இப்படி இறைவனை நினைக்க நினைக்க அமைதி அடைகிறது, சாந்தி அடைகிறது. அதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா, இன்பம் பெறுகின்றோம். உன்னிய கருத்து அவிழ அப்படிங்கிறார். பல பேர் தேவையில்லாத கவலை, தேவையில்லாத விஷயங்களினால படுத்தா என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது.
கஷ்டம். அவன் விட்டாலும் வந்து அது என்ன பண்ணுது, நம்மளை விட மாட்டேன். அப்படி போய் மாட்டிக்கிட்டான், சிக்கிக்கிட்டோம். அது சொல்றாரு, இடைவிடாத ஆனந்தத்தினால் இடைவிடாத நினைவினால் உன்னிய கருத்தவிழ மனது நினைவு எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஃபோக்கஸ் எங்க போயிருக்கோம், இறைவனிடத்துல போயிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா மறைகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உலக விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா அது தேய்கிறது, அழிந்து விடுகிறது. பதஞ்சலி யோக சூத்திரத்துல முதல் சூத்திரமே என்ன சொல்லுதுன்னா, யோக சித்த விருத்தி நிரோத. யோகத்திற்கு அடிப்படை என்ன அப்படின்னா, சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகள் எல்லாம் என்ன பண்ணியாம போக வேண்டும். நோ தாட்ஸ், நோ ஆசிலேஷன், நோ மைண்ட் ரீடிங்ஸ். இல்ல என்னன்னா உன்னைய கருத்தவிழ, அப்புறம் என்ன உரை குளறி. ஆனந்த நிலையில நமக்கு பேச்சு என்ன ஆகாது, பேச்சு என்ன ஆகாது, வராது. உரை குளறி. பைத்தியமானாலும் பேச்சு குளரும், ஆனந்த நிலையில இருந்தாலும் பேச்சு குளரும். என்ன ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிச்சாலும் பேச்சு குளரும். ரொம்ப ஆனந்தமா ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன வரும், பேச்சு வளரும். சிம்பிள். உன்னைய கருத்தவிழ உரை குளறி அப்படிங்கிறார். பேச்சே வராது. இறைவனுடைய பேரை சொல்ல முடியாத அளவுக்கு நீ எந்த ஆனந்த நிலையில் என்ன பண்ணுவ, இருப்ப. இந்த வடநாட்டில் சைதன்ய மகாபிரபு இருந்தார். அவர் பஜனை பாடி வீதிகளில் வந்து பஜனை பாடி கூட்டத்தோடு பஜனை பாடிட்டு ஆடிட்டு வந்தா, இந்த பக்கம் வந்து மான், இந்த பக்கம் மயில், இந்த பக்கம் சிங்கம், புலி, கரடி, எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமா, ஆடுவான். அவர் ஒன்றுமே பாட மாட்டார். ராமா ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. வீணை என்ன பண்றாரு, வீட்டுக்கிட்டு பாடுறாரு. வேறு ஒன்றுமே கிடையாது. கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதன எல்லா உயிரினங்களும் என்ன ஆகுதுன்னா அதுக்கு மயங்கி அவருடைய குழலோசைக்கு என்ன பண்ணுறதுன்னா மயங்கி கிட்டாங்க போகணும். நீங்கள் அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம். அதுதான் ஒரு பாட்டு பாடி வச்சாங்க. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடு, நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரு. கிருஷ்ணா 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 என்று அப்போ எதில் நீங்க சேரணும், நல்லவரோடு சேரணும். சத்சங்கத்துல கலந்துக்குவோம். அது பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அது என்ன பண்ணிடும், தள்ளிக்கிட்டு போயிடும். அப்படிதான் சத்சங்கத்தில் உள்ள போய் நல்லா போய் ஐக்கியமாக்கிட்டீங்க அப்படின்னா சத்சங்கமே உங்களை என்ன பண்ணுது, நல்ல நிலைக்கு எடுத்து சொல்லுகிறது. சங்கராச்சாரியர் பாடுகின்றார், சத்சங்கத்துவ நிசங்கத்துவம், நிசங்கத்துவ நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவ நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவம் ஜீவன் முக்தி. கடைசியில் சத்சங்கம் எங்கே கொண்டு போதும், உங்களை முக்திக்கு கொண்டு போயிடும். உரை குளறி உடலெங்கும் ஓய்ந்து. அடுத்த வார்த்தை உரை குளறி உடலெங்கும் ஓய்ந்து. ஆத்ம சாதனை செய்ய செய்ய உடல் என்னாகுது, மெலிவடைகிறது. இரும்பு துருப்பிடிச்சு அழிவது மேலா இல்லை தேய்ந்து அழிவது மேலா இருக்கு இல்லையா? ஒரு பொருள் நல்ல தேய்மானம் அடைஞ்சு அது வந்து அழிவுக்கு போகுதுன்னா அதனுடைய தன்மையே வேற. துருப்பிடிச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாமல் என்ன பண்ணிடுறது அப்படின்னா செத்து போகிறதுன்னு அர்த்தம். அப்படி இந்த உடலை வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த உடலால் நமக்கு சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லாருக்கு பணிவிடை செய்தல், விரதம் இருத்தல், என்ன உழவார பணி செய்தல், உடலினால் நம்ம நாளுக்கு என்னென்னலாம் பணிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய செய்ய உடல் மெலிந்தாலும் என்னதுன்னா பரவாயில்ல. உண்மையிலேயே நல்ல ஆத்ம சாதகனுக்கு உடல் எப்படி இருக்கணும், மெலிஞ்சுதான் இருக்கும். தாய்மானவருடைய படத்தை பாருங்க, எப்படி இருக்கு, நல்லா ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக இருக்காரா, தொப்பைங்க எப்படிமா இல்லை. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி.
அதனால் சாப்பாடு நாளையிலேருந்து அந்தரிவத்துக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாதுண்ணா, 2 வேளை சாப்பாடு கட்டு, இப்போ மத்தியானம் மட்டும்தான் சாப்பாடு அப்படின்னா ஒத்து வருமா? ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை சாப்பாடு கிடையாது. மத்தியானம் 11 மணிக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க, அதோட சரி, அதுக்கப்புறம் கிடையாது. அப்புறம் நைட்டுக்கு 2 சப்பாத்தி கொடுப்பாங்க. அது சாப்பாட்டுக்கு முன்னாடியே முன்னாடியே கேட்காதீங்க, அதான் சாப்பாடு. பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு திருவண்ணாமலையில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா, நம்ம 3 வேளை அறுசுவை உணவு எதிர்பார்க்க முடியுமா? கிடைக்கிறத ஆமாம், எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ துவத்வா தீபோ விமர்சரக. என்ன கிடைக்குதோ அது இன்னைக்கு என்னது இறைவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, படி அளந்திருக்காரு, அதுதான் பிரசாதம், சாப்பிடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்காது. அப்படி உடலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி ஓய்ஞ்சு போனால் நல்லது தான். உடலெங்கும் ஓய்ந்து அயர்ந்து, அயர்ந்துன்னா தளர்வடைந்துன்னு அர்த்தம். அயர்ந்துன்னு என்னது, தளர்வடைந்து. இப்போ முன்னாடிலாம் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தோல் பையை மாட்டிக்கிட்டு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு எல்லாரும் பெரியவங்களாம் நம்ம ஊர்லேயே நம்ம உலகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பெரியவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்களே காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன், ஒரு பையன் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நடக்க காசிக்கு போகிறாரு. அவர் திரும்பி வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அதை பற்றி என்ன பண்ணுறதில்ல, கவலை வர்றதில்லை. யாத்திரையாக போகிறது, நடந்தே போய் என்ன பண்ணுறது, யாரை பார்க்கறது, காசியை பார்க்கறது, புண்ணிய ஸ்தலம். ஏன் அப்படின்னா காசிக்கு போய் இறந்தால் முக்தி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்தே ஃபோன் பண்ணி நாட்டுக்கொண்ட செட்டியார் மடத்தில் புக்கிங் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு டிக்கெட்டை அப் அண்ட் டவுன் பண்ணிவிட்டு இங்கேருந்தே கேட்குறது, சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குமா, இட்லி சாம்பார் சட்னி கிடைக்குமா சார்? கிடைக்கும், வாங்க. நீங்கள் விஸ்வநாதரை பார்க்க போறியா, இட்லி சாப்பிட போறியா? அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே போகிறது அப்படின்னா கூடிய வரைக்கும் நடந்தே போகிறது. அப்போ தான் இந்த உள்ளுறுப்புகள் இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், இறைவனை நினைக்கும், அடங்கும். பாத யாத்திரைக்கு இப்போ பழனிக்கு என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் பாத யாத்திரையாக தான் போகிறோம். திருச்செந்தூருக்கு, இன்றைக்கும் திருப்பதிக்கு நடந்து போகிறவங்களாம் இருக்காங்க தெரியுமா? அது உடலுக்கு கொடுக்கின்ற பயிற்சி. இறைவனை இந்திரியங்கள் மூலமாகவும் இந்த நடந்து போகிறவங்களுக்கு சாப்பாடு மூட்டை கட்டிட்டு போகிறாங்க. எங்கே என்னமோ கஞ்சி ஊற்றுறாங்களோ சாப்பிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்காட்டா இறைவன் படி இழப்பான். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தானாகவே கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் போகணும். போகும்போதே என்ன பண்ணுறது அப்படின்னா பார்சல் கட்டிக்கிட்டு போகக்கூடாது. அப்படி உடலும் தளர்வடையணும், உள்ளமும் தளர்வடைகிறது. உள்ளம் ஊக்கமாக தான் இருக்கும். இறைவனுடைய அந்த நேரத்தில் இறைவனையே நினைந்து கொண்டு போனீர்களானால் அதுதான் என்னதுன்னா யாத்திரை. நீங்கள் சாயந்தரம் தினம் உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கிலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறது வாக்கிங். இதையே நீங்கள் அந்த 1 மாதம் வாக்கிங் போனதை 2 நாளில் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா வாக்கிங்கில் என்ன ஆயிரும், எல்லா வியாதியும் ஓடி போயிடும். சொல்கிறாரு, தளர்வடைந்து யாத்திரை சென்று தளர்வடைந்து உடலை இறைவனுக்கு என்ன பண்ணுறது, தளர்வடைய செய்வது. இந்த உடல் உறுப்புகள், இந்த அங்கங்கள்லாம் எதுக்கு இருக்கு, யாருக்காக இருக்குன்னா இறைவனுக்காக தான் இருக்கு. தலையே நீ வணங்காய், இந்த தலை எதுக்கு இருக்கு, அவனை வணங்கத்தான். வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், மூக்கே நீ முரலாய், கண்கால் காண்மீங்களோ செவிகால் கேண்மீங்களோ, என்ன எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுத்துருக்காரு நாயன்மார். அந்த பாட்டுக்கு பேர் என்ன, திரு அங்க மாலை. கண்ணும் காதும் மூக்கும் வாயும் கையும் காலும் எதுக்கு கொடுத்துருக்கு, தலையும் இறைவனை வணங்குறதுக்காக தான் கொடுத்துருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் செய்யக்கூடாதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், செய்யறோம். அதான் தவறு. இப்படி நீ பண்ணைன்னா அடுத்து சொல்றாரு, அவசமாகி என்ன சொல்றாரு, ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி. வசம் அப்படின்னா என்னன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. அவசம் அப்படின்னா கட்டுப்பாட்டில் இல்லை. நான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன்னா இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றேன். சுவாதீனத்தை இழந்து பாருங்க, வசம்
அவசம், பரவசம். 3 சொல்றேன். வசம், அவசம், பரவசம். வசம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவசம் அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து விடுவது. யோகி இப்படி இருந்தா அப்படின்னா கடவுளிடத்தில் தன்னை ஒப்படைத்து விடுகிறான். என்ன பண்றான்? கடவுளிடத்தில் தன்னை என்ன பண்றான்? ஒப்படைத்து விடுகின்றான். ஆனா போகி என்ன பண்றான் அப்படின்னா இந்திரியங்களுக்கு தன்னை ஒப்படைத்து விடுகின்றான். அதனாலதான் என்ன பண்றது? நாசமா போறோம். சொன்ன இல்லையா, நம்மலாம் யார்? நம்பர் 1 அடிமை 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படின்னா நம்மலாம் இந்திரியங்களுக்கு அடிமையா இருக்கும். யார் இறைவனுக்கு அடிமையா இருக்கின்றானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா என்றும் அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்? நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு, அவன்கிட்ட முடிஞ்சு போச்சு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லாவற்றையும் என்னிடத்தில் என்ன பண்ற? ஒப்படைத்து விடு. அவசமாகி அடுத்தது என்ன சொல்றாருன்னா உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே. உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள். இத்தகைய நிலையில் இருப்பவர்கள் என்ன உணர்வார்கள் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான பகுதி இந்த வார்த்தை. உணர்வறிய பேரின்ப அனுபூதி, அனுபவம். என்ன அனுபவம்? உணர்ச்சிக்கு எட்டாத பேரின்பத்தை அனுபூதியிலே உணர்வார்கள், அனுபவத்தில் பெறுவார்கள், உணர்வார்கள். அதுதான் என்னதுன்னா பேரானந்த பெருநிலை. அதான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிட்டே வரேன். தூக்கம். தூக்கத்தில் நம்ம தூங்குறோம், நமக்கு என்ன பண்ண தெரியும்? நமக்கு என்ன முடியாதுன்னா அது உணர முடியாது. தூங்கி எந்திரிச்ச பிறகுதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அதுபோல உணர்வறிய பேரின்பம், இந்த ஆனந்தம், நிர்விகல்ப சமாதி, இறைநிலை, பக்தி, பேரானந்த பெருநிலை சொன்னோம் இல்லையா? சுகவாரி, சிவானந்த பெருங்கடல். என்ன கடல்? சிவானந்த பெருங்கடல், இன்பக்கடல். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. மழை என்ன பண்ணுதான்? மேகத்திலிருந்து வருகின்றது, மேலிருந்து வருது. அந்த மழை துளி கடல்ல விழுந்தா அது என்னவா மாறுது? அதுக்கு என்ன பேர் கிடைக்குது? கடல் நீர் வருது. காஞ்சி போன பொட்டல் காடு, நல்ல வெடிச்சு இருக்கு, தண்ணி இல்லாத காடு. அந்த இடத்துல அதே மழை துளி விழுது அப்படின்னா அது என்ன ஆயிரும்? ஆவியா போயிடும். இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஒரே மழை துளி தான் ஒரு இடத்துல விழுந்தா கடலாகின்றது, கடல் என்ற பெயர் பெறுகிறது. என்ன? இன்னொரு இடத்துல விழுந்தா என்ன ஆகுதுன்னா காணாம போயிடுது. மழை துளியே என்னாச்சு? பஸ்மமா போச்சு, ஆவியா போச்சு. அதுபோல சிற்றின்பத்தில் நம்மை ஒப்படைத்தோமானால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? காணாம போயிடுவோம். பேரின்பம் என்கின்ற கடலில், சுகவாரி, அந்த ஆனந்த பெருங்கடலில் நம்ம இணைத்து கொண்டோமானால் அது நமக்கு என்ன கொடுக்குது? நமக்கு உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள். அடுத்தது போகி சொரூபத்தை இழக்கின்றான், யோகி சொரூபத்தில் திளைக்கின்றான். இதுதான் வித்தியாசம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்திரியங்களுக்கு அடிமையானவன் என்ன பண்றான்? இதுல போட்டிருக்கு சொரூபத்தை இழக்கின்றான், தன்னையே இழக்கின்றான், அதான் அர்த்தம். ஆனா யோகி என்ன பண்றான்? சொரூபத்தில் திளைக்கின்றான், சொரூபத்திலே லயமாயிடுறான்னு அர்த்தம். அதுதான் சொல்றாரு அடுத்த வார்த்தை, உள்ளபடி காண். முடிக்க போறேன். உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள், உள்ளபடி காண். கன்னிகை உறுத்து சிற்றின்பம் வேம்பு எண்ணினும் கைக்கொள்வன் பக்குவத்தில் கணவனருள் பெரின் முன்னே சொன்னவாறு என்னென்ன கருதி நகையாவது போல. இதுல ஒரு உதாரணத்தை சொல்றார். திருமணமாகாத பெண் திருமண வாழ்க்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாது, திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவலாம். திருமணம் ஆன பிறகு கணவனோடு சேர்ந்து வாழ்ந்த பிறகு இந்த வாழ்க்கை தான் எல்லாரும் வாழறாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கின்றாள். அதை அப்படியே சொல்றாரு. சொல்றாரு, கன்னிகை உறுத்தி சிற்றின்பம் வெம்பு எண்ணினும் கைக்கொள்வன் பக்குவத்தில். நெல்லிக்காய் முதல்ல எப்படி இருக்கும்? முதல்ல சாப்பிடும்போது கசப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசியா என்ன பண்ணும்?
மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனையும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதுபோல இந்த இறைவனிடத்தில் சத்சங்கத்தில் ஈடுபடுவது நாடுவதுங்கிறது முதல்ல கசப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம சேர்ந்து அதில் போய் தோய்ந்து அதில் நம்ம இணைந்து ஐக்கியமாகிவிட்டால் அடடாடாடா, இது நான் முன்னமே பண்ணாமல் போயிட்டேனே, இந்த குற்றால அந்த யோகத்திற்கு வராமல் போயிட்டேனே, அழகா நல்லா தூக்கம் வருது, பிரச்சனையே இல்லை. மணி அடிச்சா சாப்பாடு, லேட்டாக வந்தாலும் யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது போயிட்டு அந்த 4 மணிக்கு டிஃபன் டயத்துக்கு என்ன பண்ண போகிறோம், வந்தால் போகிறோம். எத்தனை பேர் ரூமில் இருக்காங்களோ யாருக்கு தெரியும். ஏப்பா நீ சொல்லக்கூடாது பண்ணடே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவரை, எனக்கு என்ன தெரியும் நீ வருவேன்னு, நீ உனக்கு பிடிக்குமா என்ன தெரியாது எனக்கு, என்ன நீ பிடிக்குமா இல்லைன்னு சொல்கிற. அது சொல்கிறார் இந்த இடத்துல. பெண் இல்லறத்தை நாடாமல் இருக்கும்போது இல்லறத்தினுடைய உயர்வு தெரியாது. அதுபோல சாதகன் ஒருவன் இறைவன் அருளை பெறுவதற்கு முதலில் என்ன பண்ணுவான்னா கசக்கும். அப்புறம் பின்னாடி என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, ஐயோ உன்னை நான் மறந்து விட்டு இவ்வளோ நாளாக வீணா காலம் கழிச்சிட்டேனே. அதான் ஒருத்தர் பாடுறார், பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாதிருக்க வரம் தர வேண்டும். எனக்கு என்ன வேண்டாம், ஃபஸ்ட்டு பிறப்பு வேண்டாம், தயவுசே சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணிடாத, கிடையாது. உன் தலையெழுத்து உனக்கு ஜாதகத்தில் என்ன இருக்குது, அஷ்டமத்து சனி இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நீ அடுத்த ஜென்மத்தில் இது கண்டினியூஷன் என்ன பண்ணியாகணும். சரி சனி பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பண்ண வேண்டாம், பிறவி பிடிக்க வேண்டாம், என்னை பிறக்கிறேன் பரவாயில்ல, ஆனால் உன்னை மறவாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், வரம் தர வேண்டும், பிறவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்படி பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாதிருக்க வரம் தர வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம, அந்த சத்சங்கத்தோட மகிமை, இறைவனுடைய அணுக்கம், அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா விடுவோமா, விடமாட்டோம். பிறகு தானாகவே அவனுடைய அருள் மழை நமக்கு என்ன வருகிறது அப்படின்னா வந்து பொழிகின்றது. சொல்றார் இந்த இடத்துல, சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின்கருணை தோன்றி சுகாரம்பமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சொன்னபடி நான் என்ன பண்றேன், இறைவா நீ சொன்னபடிலாம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், நான் அடிமை இறைவன் ஆண்டான், இந்த பாவனை வந்துடும். பக்தியில இறைவன் ஆண்டவன், நான் அடிமை, நான் தொண்டன், நீ தலைவன் அப்படிங்கிற பாவனை என்ன வந்துடுது. வந்த பிறகு என்ன பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவன் வந்து நம்மளை காப்பாற்றிடுறான். ஆஞ்சநேயர் ராமனை எப்படி வைத்திருந்தார் அப்படின்னா, ராமன் தலைவன், நான் தொண்டன் அப்படிங்கிற பாவனையில தான் அவர் என்ன பண்ணாரு, எல்லா வேலையும் பார்த்தார். பக்தியில ராமன் ஆஞ்சநேயனுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது, பிரகலாதனுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது, மார்க்கண்டேயனுக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது, கண்ணப்ப நாயனாருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. மார்க்கண்டேயன் சிவனே வந்து எனக்கு வந்து இறுதி மூச்சு அப்படின்னு சொல்லி சிவனை கட்டிப்பிடித்துக்கிட்டான். மாறன் வந்தான், என்ன பாசக்கயிறை போட்டான். சிவனே வந்து என்ன பண்றாரு, என் பக்தனை நீ தொடர்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது, ரைட்ஸு கிடையாது, தூரப்போ அப்படின்ட்டு. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ, என்ன ஏமாப்போம் பிடியறியோ பணிவோம் அல்லோ. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ. ஈசன் ஒருவனுக்கே யார் என்ன, நான் அடிமை, அவனுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் அப்படிங்கிற ஒரு பெருத்த பக்தி வந்தாச்சு அப்படின்னா நம்ம அசைக்கிறதுக்கு யாராலும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றாரு இந்த இடத்துல, சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், பேதைன்னா யார் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் தலையாட்டம். பேதைன்னா என்னது, பைத்தியம். பேதைன்னா ஒன்றும் தெரியாதவன், குழந்தை. அவன் ஆட்டுவித்தால் நான் என்ன பண்றேன், ஆடுகின்றேன். அவனன்றி ஓரணுவும் அசையாது. அந்த பாடுறான், நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம். ஆட்டு வைத்தார் ஆடாதார் உளரோ அப்படிங்கிறார். சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு
நின் கருணை தோன்றி சுகாரம்பம். உன் கருணை மட்டும் என் மேல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பொழியறதுக்கு எனக்கு என்ன ஆரம்பம்? சுகம் ஆரம்பம். முடிஞ்சு போச்சு. சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. அப்போ இறைவனுடைய சொரூபம் என்ன? அவர் ஆனந்தமா இருக்காரு. யாரு? சிவன். நாம அவரை நினைக்க நினைக்க நமக்கு என்ன வரும்? ஆனந்தம் வருமா கஷ்டம் வருமா? ஆனந்தம் தான் வரும். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. வீட்டை, மனைவியை, ஊரை, செல்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஆனந்தம் வருமா இல்லை துன்பம் வருமா? இந்த சத்தத்தையே காணும். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முதல் கேள்வி கரெக்டு. இப்போ கேட்குற கேள்விக்கு வீட்டை விட சொல்றீங்க, பணத்தை விட சொல்றீங்க, சொத்தை விட சொல்றீங்க, எல்லாத்தையும் ஊரையே விட சொல்றீங்க. அப்புறம் எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? விட்டு பாருங்க. என்ன அது நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. நான் சொல்ற விஷயம் இருக்கேன் இல்ல, காடு வா வாங்குது, வீடு ஒவ்வொன்றும் நீங்க சொல்றதெல்லாம் பயமுறுத்துறீங்க. ஆனாலும் நமக்கு அந்த பழக்கம் வந்து என்ன பண்ணுது? பிடிச்சு பிடிச்சு என்ன பண்ண பழக்கமா இருக்கு, விட மாட்டோம். இந்த ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சு விடுறேன். ஒரு பெரு காட்டாத்து வெள்ளம் வந்தது ஊருக்குள்ளார. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல, எல்லாரும் மேடான பகுதிகளுக்கு போயிருங்க, வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து என்னது ஆரஞ்சு அலர்ட்டேன் என்னமோ அலர்ட், அது என்னமோ பட்டு போட்டோம். ஆரஞ்சு கிரீனு என்னமோ சொல்றாங்க, ரெட் அலர்ட். காட்டாத்து வெள்ளம் வந்து எல்லாரும் மொட்டை மாடிக்கு மரத்துக்கெல்லாம் ஏறிட்டாங்க, வெள்ளமெல்லாம் வத்தி போச்சு. நான் சொல்றது அந்த காலத்து கதை, மெட்ராஸுக்கு நினச்சிக்காருங்க. வெள்ளம்லாம் வடிஞ்சு கொஞ்சம் தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து கொஞ்சம் வேகமாக தான் போகுது. எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. மலைக்கு போனோம், கீழே இறங்கினாங்க, மொட்டை மாடிக்கு போனோம், கீழே இறங்கினாங்க. ஒருத்தன் மட்டும் ஒரு பெரிய புளிய மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, கீழே இறங்கவே மாட்டேங்கிறான். ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, இறங்குடா எல்லாமெல்லாம் வச்சு போச்சு அப்படின்னா. எனக்கு மரம் வேகமாக ஏறிட்டேன் பயத்தில், இப்போ இறங்கிறதுக்கு தெரியல அப்படின்னு. உயிர் மேலே இருக்கிற பயத்தில் என்ன பண்ணிட்டான், எப்படியோ மட மேலே ஏறிட்டான். இப்போ கீழே வந்து என்ன பண்ணுறதில்ல, இறங்குறதுக்கு வர சரியில்லை. அப்புறம் சொன்னாங்க, தண்ணி தாண்டா ஒன்றும் செய்யாது, மேலே வந்து தொப்புன்னு குதினாங்க. அது எப்படி வெறும் தண்ணியில் குதிச்சா நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய மூட்டை மிதந்து வந்தது. இருக்கிற அந்த குப்பை, கல், மண், பெரிய மரம் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரும். பார்த்தீங்களா? அங்கே வர்றாடே அது கிலோ அங்கிட்டு வர மாதிரி தெரியுது. ஒரு பெரிய மூட்டை வருது. கரெக்டாக அது வரும்போது அது மேலே குதி பிடிச்சிக்க. அப்புறம் கரையோரம் என்ன பண்ணிடலாம், ஒதுங்கிடலான்னு சொன்ன விட சரி அப்படின்ட்டான். கரெக்டாக அந்த மூட்டை வரும்போது நேராக குதிச்சா பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, மேலே ஏறி வாடா, கரைக்கு வாடா, அது கரை ஒதுங்கிருச்சுடா அப்படின்னா. சரி, எங்கே ஒதுங்குது? நான் விட்டேன், அது என்னை விட மாட்டேங்குது அப்படின்னா. என்னடா அப்படின்னு கேட்டான். அது குப்பை மேடும் இல்லை, கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை, மரம் இல்லை, அது கரடி. அது வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்து மிதந்துட்டு வந்திருக்கு. இப்படி அதுவும் தலையில் கை வச்சுக்கிட்டு கரடி வந்து ஒரு சாக்கு மூட்டையை போத்துற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் இவன் பிடிச்சிட்டான். இவன் விட்டாலும் அது என்ன பண்ண மாட்டேங்குதுப்பா. அதுக்கு ஒரு துணை கிடைச்சது. இவன் எங்க கரை ஏறது? அந்த மாதிரி காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். வீடு, மனைவி, வாசல், காடு, கழனி, காரு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேங்க்கு, டெபாசிட்டு, பணம், எஃப்டி, வட்டி, ரசீது. என்ன சாமி என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க இல்லை, உங்கள் மனசில் என்னென்ன ஓடுது எனக்கு தெரியுதுல்ல. எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறோம். நாம் பிடிச்சிட்டோம், எப்போ பிடிச்சோம். இப்போ விடணும்னு சொன்னால் கூட நம்மளை என்ன பண்ண மாட்டேங்குது, அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒன்று விட்டானா பாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டேங்குது. இங்கே வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி, மெதுவாக ஆன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆன் பண்ணால் 25 மிஸ்டு கால் இருக்குது. படக்கன் மறுபடியும் என்ன பண்ணிடுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது. 25 மிஸ்டு காலுக்கு ஃபோன் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். எல்லாத்துலேயும் நமக்கு சிக்கிக்கிட்டு இருக்கோம். இயேசுநாதர் எத்தனை ஆணி வச்சு அரைஞ்சாங்க? கையில் ஒன்று, காலில் ஒன்று, தலையில் ஒன்று, காலில் 2, ஏதோ ஒரு 10 ஆணி வச்சுப்போம். நமக்கு உடம்புக்குள்ள ஆணி. என்னடாண்ணா, ஆசை என்கின்ற இங்கிட்டு ஒரு ஆணி, இங்கிட்டு ஒரு ஆணி, நரம்புக்கு நரம்புக்கு
ஆளுக்கு 10 ஆணி 20 ஆணினா நமக்கு 1008 ஆணி வச்சு அரைஞ்சி எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்மளால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் வழி இருக்குப்பா. என்ன அப்படின்னா, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு நின் கருணை தோன்றில் சுகாரம்பமா. தாய்மானவர் சொல்றபடி நம்ம கேட்டோம் என்ன அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன ஆரம்பமாகுது, சுக ஆரம்பம், சுகக்கடல், சிவானந்த பெருங்கடலை இப்போ போய் நம்ம என்ன பண்ணிடலாம், குதிச்சிடலாம். அதுதான் பாட்டோட அர்த்தம். அதாவது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்றோம், வார்த்தையாக தான் சொல்றோம். உள்ளுணர்ந்து அடி மனசுலேருந்து அடி வயிற்றுலேருந்து என்ன பண்ணுறதில்ல, அது வர்றதில்லை. அது வர்றதுக்காக தான் தாய்மானவர் சொல்கிறாரு, இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். இன்னமுது கனிபாகு கற்கண்டு சீனிதேன் என ருசித்திட வெளியே வலிய வந்து இன்பம் கொடுத்த நினை எந்நேரமும் நின்னன்பர் இடையராக உருகினாடி. அப்போ ஃபைனலாக என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா எல்லாத்தையும் அதுக்கிட்ட ஒப்படைச்சோம். சரணாகதி. என்ன கதி? டோட்டல் சரண்டர். கொஞ்சம் நெஞ்சு அப்படி கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கணும். இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. அந்த யானை வந்து மகாவிஷ்ணுவை ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுச்சான். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, கருடன் ஏறி என்ன பண்ணாரு, வந்து காப்பாத்தினாரா இல்லையா? யானைக்கே வந்து நம்மளை கூப்பிட்டா வந்து வராரு அப்படின்னா நம்மளை கூப்பிட்டா வராங்க வராங்க. நம்ம அந்த அளவுக்கு 100% மனசை கொடுத்து நம்ம என்ன பண்றதில்லை, கூப்பிடுறதில்லை. பிரகலாதன் அவங்க அப்பா கேட்கிறாரு, நாராயணா நாராயணா வாசுதேவான்னு சொல்றேன், எங்கடா இருக்காங்க? இவன் சொன்னானா, அவன் இல்லாத இடம் எங்க இருக்கு, நீ சொல்லுதா அப்பா அப்படின்னு. இவன் கேட்கற கேள்வி, இறைவன் இல்லாத இடம் எங்க இருக்கு நீ சொல்லு அப்படின்னா, நான் சொல்றது இருக்கட்டும், எங்க இருக்கான்னு அவன் சொல்லு அப்படின்னா, தூணிலும் இருப்பான். இதை சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, என்னடா நம்ம பக்தன் இப்படி சொல்லிட்டானே குழந்தை, நம்ம எங்க இருக்கிறது இப்போ? பார்க்கும் இடம் எங்கு ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணானந்தமே சொல்லி வச்சாலும் இறைவன் அந்த இடத்துக்கு தோற்றத்துக்கு வரணுமே. இந்த ராட்சசன் பிரகலாதனுடைய அப்பா எந்த இடத்துல அடிப்பான்னு யாருக்கு தெரியும்? உடனே என்ன பண்ணாரா, ரெடியா இருக்காரா யாரு? மகாவிஷ்ணு. இந்த கதாயுதத்தை எடுத்து என்ன பண்ற, தூணை உடைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள வந்து என்ன பண்றாரு, என்னவா வர்றாரு, நரசிம்மூர்த்தியா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன் அப்படின்னா, பக்தனுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். குழந்தை சொல்லிட்டான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொன்ன உடனே தூணில் வந்து உட்கார்ந்துட்டாரு. தூணில் வந்து என்ன பண்றான், அடிக்கிறான், வந்துட்டாரு. இறைவன் சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, சொன்னபடி கேட்கும் இப்பேதைக்கு. இறைவா நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன்னு சொல்லி நம்ம கேட்க 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 கடைசியா என்ன வரும் அப்படின்னா, நாம சொல்றது அவனும் கேட்பான். அப்படிதான் பிரகலாதன் அப்படித்தானே சொல்றான், நீங்க வா அப்படின்னா என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. அதனால இறைவனுடைய லீலா வினோதங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மனதை, உள்ளத்தை, வாழ்க்கையை அனைத்தையும் என்ன பண்றோம், நம்மகிட்ட அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதான் அடியார் பாடுகிறார், தந்தது உன் தன்னை கொண்டது சங்கரா ஆர்கோலோ சதுரம். தந்தது உன் தன்னை, இறைவா நீ என்ன வந்து உன்னை வந்து நீ ஏட்ட கொடுத்துட்ட, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. நான் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள், என்னை நீ எடுத்துக்கொண்டாய், நீ பெரிய பரம்பொருள், உன்னை நான் எடுத்துக்கொண்டேன். இதில் யார் சாமர்த்தியசாலி? சங்கரா யார் போலோ சதுரர். சதுரர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திறமையான ஆள் யார்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், நீ வந்து அரிசியை கொண்டா நான் பூமியை கொண்டு வரேன், 2 பேரும் கலந்து என்ன பண்ணுறோம், ஊதி ஊதி அரிசியை. இதில் யார் சாமர்த்தியசாலி? நாம் வந்து உண்மை மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். இறைவன் வந்து எப்பேற்பட்ட பொருள், அரிசி மாதிரி.
தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார்களோ சதுரர். இறைவனிடத்திலே நம்ம என்ன பண்றோம்? டீல் பேசுறோம். என்ன பேசுறோம்? டீல் பேசுறோம். பரவாயில்ல, நீ என்னை நினைத்து கொண்டானால் போதும், நான் என்ன வேணாலும் உனக்கு என்ன பண்றேன், தருகின்றேன்னு சொல்லி இறைவன் தன்னையே கொடுத்து விடுகின்றார். எப்பொழுது அப்படின்னா, பரிபூர்ண சரணாகதி நாம பண்ண அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே கிராண்டட், உனக்கு அடுத்த பிறவே கிடையாது. அதான் அதனால பாட்டை முடிச்சிருவோம். சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு விரைவா